I welcome you to learn English. மாடல் வேர்ப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேன், குட், வுட். இது மூணுமே அடிக்கடி இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். தமிழ் அர்த்தம் பார்த்தோன்னா சிமிலாரிட்டிஸ் இருக்கும், அதாவது ஒற்றுமை இருக்கும், ஒரே மாதிரி தெரியும். பட் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. மாடல் வேர்ப்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சுட்டு இந்த வீடியோ எண்டில் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த குட், கேன், வுட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். முக்கியமான மாடல் வேர்ப்ஸில் கேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். இட் டிஸ்கிரைப்ஸ் எபிலிட்டி, அதாவது என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கேன் யூஸ் பண்ணுவோம். ஐ கேன் டூ திஸ் வித்தவுட் எனி ஹெல்ப். ஐ டூ திஸ் வித்தவுட் எனி ஹெல்ப். இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் மாடல் வேர்ப் யூஸ் பண்ணி, அதாவது கேன் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் இருக்குது. ஐ கேன் டூ திஸ் வித்தவுட் எனி ஹெல்ப். என்னால் எந்த ஒரு உதவியுமின்றி இதை செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். அந்த கேன் அப்படிங்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். அடுத்த சென்டென்ஸில் எபிலிட்டி இல்லை, அதாவது முடியும் அப்படிங்கிற அந்த சென்ஸ் கிடையாது. ஐ டூ திஸ் வித்தவுட் எனி ஹெல்ப். நான் எந்த ஒரு உதவி இல்லாமல் இதை செய்கிறேன். இது என்னால் முடியுமா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். நல்லா பாருங்கள். ஐ டூ திஸ் வித்தவுட் எனி ஹெல்ப். நான் எந்த ஒரு உதவியுமின்றி இதை செய்கிறேன், ஜஸ்ட்டு செய்கிறேன். என்னால் முடியுமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் உறுதியாக தெரியும். ஐ கேன் டூ திஸ் வித்தவுட் எனி ஹெல்ப். என்னால் முடியும். ஸோ அந்த எபிலிட்டியை அந்த கேன் அப்படிங்கிற மாடல் வேர்ப் கொடுக்குது. இன்னொரு மீனிங் இருக்குது, ஆஸ்கிங் பெர்மிஷன். இன்ஃபார்மல். இன்ஃபார்மல் அப்படின்னு என்னது? இன்ஃபார்மல், ஃபார்மல் அப்படின்னு என்னது? அதாவது முறையாக, சரியாக அப்படிங்கிறதுக்கு ஃபார்மல். அதோட ஆப்போசிட் இன்ஃபார்மல். கேன் அப்படிங்கிற இந்த மாடல் வேர்ப் இன்ஃபார்மலாக பெர்மிஷன் கேட்குறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப பழக்கமானவங்ககிட்ட கேன் யூஸ் பண்ணி பேசலாம். கேன் ஐ டேக் திஸ்? நான் இதை எடுத்துக்கிறவா? கேன் யூ ஹெல்ப் மீ? எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு உதவி செய்ய முடியுமா? கேன் ஐ ஈட் திஸ்? நான் இதை சாப்பிடலாமா? இந்த மாதிரி ரொம்ப பழக்கமானவங்ககிட்ட, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட கேன் யூஸ் பண்ணி கேட்கலாம். ஒரு ஆஃபீஸில், ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனில் நம்மளோட ஹையர் அஃபிஷியல்கிட்ட கேன் யூஸ் பண்ணி பேசக்கூடாது. அதாவது பெர்மிஷன் கேட்குறதுக்கு கேன் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக குட் யூஸ் பண்ணணும். குட் அப்படிங்கிறது ரொம்ப ரெஸ்பெக்டாக, ரொம்ப மரியாதையாக பெர்மிஷன் கேட்குற மாதிரி, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி. ஸோ நம்மளோட ஹையர் அஃபிஷியல்கிட்ட, ரொம்ப பழக்கமில்லாதவங்ககிட்ட கேட்குறப்ப குட் யூஸ் பண்ணி தான் கேட்கணும். ஓகே, இப்போ கேன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கேன் ப்ரெசன்ட் டென்ஸ், கேனோட பாஸ்ட் டென்ஸ் வந்து குட். கேன் வந்து முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதே மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு, நம்மளோட நல்லா பழகினவங்ககிட்ட, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்ப கேன் ஐ டேக் திஸ், கேன் ஐ கிவ் திஸ் அந்த மாதிரி கேட்கலாம். நம்மளோட ஹையர் அஃபிஷியல், ரொம்ப மரியாதைக்குரியவங்க, ரொம்ப ரெஸ்பெக்டாக கேட்கணும் அப்படின்னு நினச்சோன்னா குட் யூஸ் பண்ணி கேட்கணும். ஓகே, கேன் ப்ரெசன்ட் டென்ஸ், குட் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இப்போ குட் பற்றி பார்க்கலாம். எபிலிட்டி இன் தி பாஸ்ட் ஃபஸ்ட்டு மீனிங். இந்த குட் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மீனிங் வந்து எபிலிட்டி இன் தி பாஸ்ட். வென் ஐ வாஸ் யங், நான் சின்ன வயசில், வென் ஐ வாஸ் யங் ஐ குட் லிஃப்ட் திஸ் வெயிட். இந்த வெயிட்டை என்னால் தூக்க முடிந்தது. கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். குட் அப்படின்னா முடிந்தது அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. இது ஃபர்ஸ்ட் மீனிங். இன்னொரு இடத்துல குட் எங்கே யூஸ் பண்ணுறோம்? ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு, நம்மளோட ஹையர் அஃபிஷியல்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு குட் யூஸ் பண்ணுறோம். இது இன்னொரு மீனிங். ஓகே, வென் ஐ வாஸ் யங் ஐ குட் லிஃப்ட் திஸ் வெயிட். இன் மை ஸ்கூல் டேஸ், என்னோட பள்ளி காலங்களில், ஐ குட் ஸ்டடி ஃபார் 4 hours, 4 மணி நேரம் கண்டினியூஸாக 4 மணி நேரம் என்னால் படிக்க முடிந்தது. எபிலிட்டி இன் தி பாஸ்ட், குட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே ஒரே ஸ்க்ரீனில் நான் கொண்டு வந்திருக்கேன். ப்ளூ கலரில் இருக்குது, தென் க்ரீன் கலரில் இருக்குது, அதுக்கு கீழே ஒயிட் கலரில் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ப்ளூ கலரில் இருக்கிறது கேன், டிஸ்கிரைப்ஸ் எபிலிட்டி, முடியும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஐ கேன் டூ திஸ் வித்தவுட் எனி ஹெல்ப், ஐ டூ திஸ் வித்தவுட் எனி ஹெல்ப். ஓகே, ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ தென் ஆஸ்கிங் பெர்மிஷன், இன்ஃபார்மலாக கேட்குறதுக்கு கேன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குட் பாஸ்ட் டென்ஸ், எபிலிட்டி இன் தி பாஸ்ட். வென் ஐ வாஸ் யங் ஐ குட் லிஃப்ட் திஸ் வெயிட். இன்னொரு டிஃப்ரென்ஸ், முக்கியமான டிஃப்ரென்ஸ் கேனுக்கும் குட்டுக்கும். கேன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், குட் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இன்னொரு இடத்துல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா,
கேன் அப்படின்னா முடியும் என்று நம்பப்படுகிறது. ஐ கேன் டூ திஸ் அப்படிங்கிறது நம்பி சொல்கிறது. குட் அப்படின்னா முடியும் என்று உறுதிப்படுத்தப்படுகிறது. கேன் அப்படிங்கிற வார்த்தையுடைய பாஸ்ட் ஃபார்ம் குட். ஓகே, அது ஃபர்ஸ்ட் யூசேஜ், அது ஒரு மீனிங். இப்போ இன்னொரு யூசேஜ் பற்றி பார்க்க போகிறோம். கேன் அப்படின்னா முடியும் என்று நம்பப்படுகிறது, குட் அப்படின்னா முடியும் என்று உறுதிப்படுத்தப்படுகிறது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு சென்டென்சஸையும் பாருங்கள். வி கேன் ஃபில் 5 books in this bag. வி குட் ஃபில் 5 books in this bag. ரெண்டுமே முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, உறுதியாக சொல்கிறது எது தெரியுமா? வி குட் ஃபில் 5 books in this bag. அதுதான் உறுதியாக சொல்கிறது. இந்த பேக்கில் 5 புக் வைக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறது. முடியும், 5 புக் வைக்க முடியும் அப்படின்றது. வி கேன் ஃபில் 5 books in this book. வி குட் ஃபில் 5 books in this book அப்படின்னா கண்டிப்பாக இதில் 5 புக் வைக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, மினிமம் 5 books கண்டிப்பாக வைக்க முடியும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் குட் ஹாவ் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஐ குட் ஹாவ் ஆஸ்க்டு ஹிம் earlier. நான் அவரிடம் முன்னரே கேட்டிருக்க முடியும். நான் அவர்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்க முடியும், ஆனால் நான் கேட்கலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை பற்றின வீடியோ லாஸ்ட் வீடியோ, அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குட் ஹாவ், வுட் ஹாவ், ஷுட் ஹாவ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு செயல் செஞ்சுருக்க முடியும் ஆனால் செய்யலை. ஓகே, அதுதான் ஐ குட் ஹாவ் ஆஸ்க்டு ஹிம் earlier. ஆனால் இதில் குட்டுக்கு பதிலாக கேன் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, மீனிங் கொடுக்காது. ஐ கேன் ஹாவ் அப்படின்னு வராது. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேன் குட் பற்றி பார்த்தோம். கேன் யூ டேக் திஸ், கேன் ஐ பிரிங் தட், இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்கலாம். குட் யூ டேக் திஸ், குட் ஐ பிரிங் தட், இது வந்து நம்மளோட உயர் பதவியில் இருக்கிறவங்ககிட்ட, மரியாதைக்குரியவங்ககிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டாக கேட்குறதுக்கு குட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்னொரு மாடல் வேர்ப் வுட். இதுவும் அடிக்கடி யூஸ் ஆகிற மாடல் வேர்ப் தான். லைக்லி டு பி ட்ரூ, லைக்லி டு பி ஹேப்பன். இதுக்கு என்ன மீனிங்? அதாவது கண்டிப்பாக இது நடக்கும், ஓகே, உறுதியாக இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு வுட் யூஸ் பண்ணுவோம். ஐ வுட் லைக் டு ஸ்பீக், நான் பேச விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு ஸ்பீக். இட் வுட் பி சேஃப் இஃப் யூ பிரிங் யுவர் கார். உங்களோட கார் கொண்டு வந்தால் சேஃபாக இருக்கும். இட் வுட் பி சேஃப் இஃப் யூ பிரிங் யுவர் கார். த மீட்டிங் வுட் ஸ்டார்ட் அட் 5 PM. மீட்டிங் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த உறுதியாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வுட் யூஸ் பண்ணுவோம். ஐ வுட் குவிட் மை ஜாப் ஆஃப்டர் ரீச்சிங் மை டார்கெட். என்னோடய டார்கெட் ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் வேலையை விட்டு நின்றுவேன். ஐ வுட் குவிட் அப்படின்னா வெளியே வருதல். வுட் யூ மைண்ட் இஃப் ஐ ஆஸ்க் யூ எ ஹெல்ப்? நான் உங்ககிட்ட உதவி கேட்டேன்னா ஏதாவது நினச்சிக்கிருவீங்களா? வுட் யூ மைண்ட்? இந்த மாதிரி கேள்விகளுக்கும் இந்த வுட் யூஸ் ஆகும். ஐ விஷ் ஹீ வுட் அட்டெண்ட் த மீட்டிங். அவர் மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஐ விஷ் ஹீ வுட் அட்டெண்ட் த மீட்டிங். இப்போ ஈஸியாக நீங்கள் இந்த சென்டென்சஸை நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க தமிழ் டிரான்ஸ்லேஷனோட. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஈஸியாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும், கரெக்டான ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த வீடியோவுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், ஷுட் ஹாவ், வுட் ஹாவ், குட் ஹாவ் பற்றி. அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட் ஹாவ், ஷுட் ஹாவ், வுட் ஹாவ், இந்த 3 எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆன்சர்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணியிருப்பீங்க. குட் ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹவு கேன் ஐ சால்வ் திஸ் சம், இந்த மாதிரி கேள்விகள் இருக்குது. குட் யூ அலோ மீ டு கோ அவுட், இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது இருக்குது. ஸோ எது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.